என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து. கர்த்தர் வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, முன் இருந்தது போலவே கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். முன்பு இருந்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், நீங்கள் அவரால் கட்டப்பட போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை இயேசு கட்ட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கட்ட போகிறார். இதுவரை இல்லாத அளவிலே முன்பு இருந்தது போலவே நான் உங்களை கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். கட்டுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது, சிறையிருப்பை திருப்பி, இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் யூதாவின் சிறையிருப்பையும் நான் திருப்பி முன்பு இருந்தது போலவே கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூதா வம்சத்தாருக்கும் தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. எகிப்திலிருந்து ஆண்டவர் இவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு வந்தார். கானான் தேசத்தில் மிகவும் செழிப்பாய் இருந்தார்கள். பாலும் தேனும் ஓடிட்டு நடாத தோட்டங்களை இவர்கள் அனுபவித்தார்கள். கட்டாத வீடுகளில் இவர்கள் குடியிருந்தார்கள். ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கை. 430 வருஷம் பல ஜெனரேஷனா இவங்க வெறும் அடிமைகளாய் இருந்து பல கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆனால் இப்பொழுது அதற்கு நேர்மாறாக 430 வருஷம் இவர்கள் அனுபவித்த எல்லா வேதனையிலிருந்து கர்த்தர் பல மடங்கு இவர்களை ஆசீர்வாதத்தினால, நன்மைகளினால இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இப்ப கானான் தேசத்துல மிகவும் செழிப்பாய் இருக்கிறார்கள். அங்க ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இல்லை. கானானின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த வார்த்தைகள். அநேக ஆசீர்வாதங்கள், மிகவும் செல்வ செழிப்பாய் இருக்கிறார்கள். அங்கே தேசம் இரண்டாய் பிரிக்கப்படுகிறது. யூதாவும் இஸ்ரவேலுமாய் பிரிக்கப்படுகிறது. 2 பகுதியிலும் மிகவும் செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதங்கள். கர்த்தர் அங்கே இவர்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனால் இவர்கள் சில தவறுகள் செய்தபடியினால் அருகாமையில் இருக்கிற இன்னொரு தேசத்தார் இவர்களை அடிமையாக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். இப்ப இன்னொரு தேசத்துல இவர்கள் மறுபடியும் எகிப்தில் எப்படி அடிமையாக இருந்தார்களோ இன்னொரு தேசத்தில் இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த டைம்ல தான் எரேமியாவின் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, நான் அவங்க சிறையிருப்பை திருப்ப போகிறேன். அவங்க சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் அவர்கள் தேசத்திற்கு கொண்டு வர போகிறேன். அவங்கள போய் சொல்லு, முன்னாடி இருந்தது போல நான் அவர்களை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் பண்ணினார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. சிறையிருப்புல அடிமையாக்கப்பட்ட ஜனங்கள், சிறை கைதிகளாய், அடிமைகளாய், சொத்தரும் சாதாரண நிலைமையில இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வருகிறது. நான் உன் சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரம் அல்ல, சிறையிருப்பையும் திருப்புவேன். நீ முன்னாடி இருந்தல்ல, பாலும் தேனும் ஓடுகிற சொத்தரும் பெரிய மகா செழிப்பான தேசத்தில் முன்பு எப்படி இருந்தாயோ அதே போல நான் உன்னை கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒருவேளை சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஒரு காலத்துல நாங்க நல்லா இருந்தோம். நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம் பாஸ்டர், இதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம். இப்ப சில மாதமா எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை, சில வருடமா இவ்வளவு போராட்டத்தை நாங்க பார்க்கிறோம். எங்க குடும்பம் அவ்வளவு மேன்மையா இருந்துச்சு, எங்க கையின் பிரயாசம் ரொம்ப அழகா இருந்துச்சு, எங்க சரீர சுகம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா சில மாதங்களா இவ்வளவு குறைவா இருக்கிறது.
சில வருஷங்களா இவ்வளவு பிரச்சனைகளை நான் அனுபவிக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை இயேசு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் கையின் பிரயாசமும் முன்பு இருந்தது போல நான் மறுபடியும் கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Praise God, hallelujah. தேவ பிள்ளையை நம்ப ஆரம்பியுங்கள், விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். நீங்களும் உங்க பிள்ளைகளும் கட்டப்படுவது உண்மை. ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புவது உண்மை. உங்க சிறையிருப்பை கத்த திருப்ப போகிறார். Praise God, hallelujah. நான் அந்த வார்த்தையை ஜெபத்தோடு சொல்லுகிறேன். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் எதிலே சிறைப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பை கத்த திருப்ப போகிறார். நஷ்டத்தில் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? கடன்ல சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? வியாதியில, அவமானத்துல, தோல்வியில சோத்திரம் சிறைப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறான், உன் சிறையிருப்பை திருப்பி முன்பு இருந்தது போல மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறான். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. முன் இருந்தது போல நீங்க கட்டப்பட போறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது போல உங்க பிசினஸ் ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். இதுக்கு முன்பதாக இருந்தது போல உங்க சரீர சுகத்தை இயேசு கட்டி எழுப்ப போகிறார். இதற்கு முன்னே இருந்தது போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை இயேசு மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த 3 காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் லீட் பண்ணுகிறார். 1, முன்பு இருந்தது போல உங்க வீடு கட்டப்பட போகிறது. பிரைஸ் காட். உங்க கையின் பிரயாசத்தை முன்பு இருந்தது போல கட்டப்பட போகிறார். சோத்திரம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி, சில மாதத்துக்கு முன்னாடி சோத்திரம் எவ்வளவு செழிப்பா, எவ்வளவு ஆசீர்வாதமா, எவ்வளவு சமாதானமா உங்க வீடு இருந்துச்சோ ஆண்டவர் சொல்லுகிறார், முன்பு இருந்தது போல உன் வீடையும் உன் கையின் பிரயாசத்தையும் கட்டுவேன். 2, முன்பு இருந்தது போல உன் சரீரத்தை நான் கட்டுவேன். சோத்திரம் ஒரு காலத்துல நல்ல ஸ்ட்ரென்த், நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல செழிப்பு. ஆனா இன்னைக்கு சரீரத்துல சோர்வு, வியாதி, சோத்திரம் நிறைய மனசுல போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சரீரத்தை முன்பு இருந்தது போல நான் கட்டுவேன். உன் சரீரத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற சில சிறையின் அனுபவத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்து உன் சரீரத்தை திரும்ப கட்டுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 3, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னாடி இருந்தது போல இப்ப இல்ல. முன்னாடி இருந்த ஜெபம் போல இப்ப இல்ல. முன்னாடி இருந்த பரிசுத்தம் போல இப்ப இல்ல. முன்பு இருந்த ஆராதனை போல இப்ப இல்ல. முன்பு இருந்த வேத வசனத்தின் வாக்கு தத்தத்தை போல இப்ப இல்ல. சபையே, தேவ பிள்ளையை உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ முன்னாடி இருந்த அந்த மகிமையை, முன்பதாக இருந்த அதே ஆவிக்குரிய நிலைமையை மறுபடியும் நான் உனக்கு தந்து உன்னை பலப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறானா? உங்க ஜெபத்தை, உங்க அபிஷேகத்தை, உங்க ஆவிக்குரிய வல்லமைகளை பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை திருப்பி உன் ஆவிக்குரிய நிலைமையில முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படி மாத்து. இளைய குமாரன் முன்பு தகப்பன் வீட்டுல ரொம்ப செழிப்பா இருந்தான், ரொம்ப அழகா இருந்தான், அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. ஆனால் தவறான நண்பர்களோட சேர்ந்து சோத்திரம் உலகத்தின் மேல கவர்ச்சி போய் அவன் பின்வாங்கி போய் ஒரு அடிமையை போல மாறினான். சாப்பிடுவதற்கு வழி இல்லை, சாதாரண நிலைமையில் அவன் தள்ளப்பட்டான். அப்ப அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் திரும்ப என் தகப்பனிடத்திற்கு போவேன். அதுதான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாத்தினார். அவன் சிறையிருப்பை மாத்தின உடனே நான் என் தகப்பன் வீட்டுக்கு போனேன். அங்க உள்ள வந்த உடனே முன்பு என்ன ஸ்டாண்டர்ட்ல அவன் அந்த வீட்டில் இருந்தான், இவன் அங்கே போகும் பொழுது நான் மகனா போல, நான் ஒரு வேலைக்காரனா எங்கள் அப்பாட்ட போய் நான் இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இவன் எந்திரிச்சு வர்றான். ஆனால் தகப்பன் பார்த்த உடனே தகப்பன் மகனை பார்த்து சொல்றான், நீ வேலைக்காரன் அல்ல, நீ இந்த வீட்டின் சுதந்திரவாளி. மறுபடியும் அவனுக்கு மோதிரம் வருகிறது, மறுபடியும் அவனுக்கு நல்ல வஸ்திரங்கள், நல்ல பாதரட்சை, சொத்திரம், மறுபடியும் ஒரு பெரிய விருந்து. முன்பு அவன் அந்த வீட்டில் எவ்வளவு ராஜா மாதிரி இருந்தானோ அதே போல சுதந்திரவாளியா இயேசு மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் பிந்தின நிலைமையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கிற வேதனை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீர்கள். சோத்திரம், உங்க முன் நிலைமையை போல நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இயேசு சொல்லுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் செபிக்க செபிக்க சில சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரப்போகிறார்.
நீங்கள் செபிக்க சில சிறையிருப்பின் வல்லமைகளை நான் மாற்றி போட்டு முன் இருந்தது போல அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, முன் இருந்தது போல அவருடைய சரீர வாழ்க்கையை, முன் இருந்தது போல அவர்கள் வீட்டை கையின் பிரயாசத்தை நான் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையை இயேசு நீர் கட்டி எழுப்புவீராக என்று நான் செபிக்கிறேன். பெரிய மாற்றத்தை பார்க்கட்டும். முன் இருந்தது போல பெரிய நன்மைகளை அனுபவிப்பார்களா செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க சிறையிருப்பை திருப்பி முன்னாடி இருந்தது போல உங்க குடும்பத்தை பெஸ்டா ஆண்டவர் மாற்ற போகிறார். தயவு செய்து இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தரட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.